இயேசுவின் இனிய நாமத்திலே என் நெஞ்சிற்கினிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களும். டிசம்பர் மாதம் என்றவுடனே நாம் நினைவுக்கு வருவது இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாதான். மனிதன் கடவுளை காண இயலாததால் கடவுளே மனிதனை தேடி வந்த நாள்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இதைத்தான் பவுலடியார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளோடு இணையாயிருக்கும் நிலையை பிடித்து கொண்டிருக்க விரும்பாமல் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். இத்தகைய இறைவனை தூய உள்ளத்தோர் தான் பார்க்க முடியும். மாளிகையில் வாழ்ந்த ஏரோது அரசனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் படிப்பறிவற்ற பாமர ஏழை இடையர்களால் தான் இயேசுவை கண்டு மகிழ முடிந்தது. எல்லா பொருட்களையும் வேடிக்கை பார்ப்பது போல கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய இளைஞன் ஒருவன் காட்டிலே தவம் புரிந்து கொண்டிருந்த ஒரு முனிவரை காணச் சென்றான். அவரிடம் கேட்டான், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று. ஆம், பார்த்திருக்கிறேன் என்றார் அவர். என்னால் பார்க்க முடியுமா? என்னை பார்க்க அழைத்து செல்வீர்களா என்று கேட்டான். வா என்று அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு குளக்கரையில் நின்றார். அங்கே அவனிடம் அந்த தெளிந்த நீரில் தன் முகத்தை பார்க்க முடிகிறதா என்று அவனிடம் கேட்டான். அவன் குனிந்து பார்த்து, நான் என்னை நன்றாக பார்க்கிறேன் என்று சொன்னான். பிறகு அவர் குச்சியை எடுத்து நீரை ஒரு கலக்கி இப்பொழுது பார் என்று சொன்னார். இப்பொழுது அவன் பார்த்தான். என் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்றான். ஏன் என்று கேட்டார். தண்ணீர் கலங்கி இருக்கிறது என்றான். அவர் சொன்னார், ஆம், உன்னாலும் கடவுளை பார்க்க இயலவில்லை, ஏனெனில் உனது உள்ளமும் கலங்கி இருக்கிறது. அங்கே பல்வேறு தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. ஆகவே உன்னால் பார்க்க இயலவில்லை என்றார். ஆம், அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியானதாகவும் பொருளுள்ளதாகவும் அமைய வேண்டுமெனில் நாமும் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்படி தூய்மையாக்கும் பொருட்டு நாம் நல்ல பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுகின்ற பொழுது நமது உள்ளத்திலே மகிழ்ச்சி, அமைதி, மனநிறைவு குடிகொள்ளும். மீண்டும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு இறைவேண்டலோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் பெருவிழா திருநாளில் குடந்தை மறைமாவட்டம் பெஸ்கி கலைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துன்பங்களை கலைந்துவிட்டு துயரங்களை தகர்த்திட விடியலென வந்துவிட்டார் விண்ணுலக தேவனவர். உறவுகளை கட்டி எழுப்ப சிகரங்களை கட்ட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் போதும். கொடுப்பதே பேரின்பம். இந்த கிறிஸ்மஸ் கீதத்தை என் மறைமாவட்ட ஆயர் அவர்களின் ஆசிரோடு வாழ்த்து செய்தியோடு உங்கள் மத்தியில் நான் படைக்கின்றேன். Ari
பொன்மணியே செல்லமே தங்கமே தங்கமணியே செல்லமணியே என் குல தெய்வமே முத்துமணி ரத்தினமே சொந்தமே பந்தமே வெள்ளிமணியே செல்வமணியே என் குல சாமியே ஆரிராரிரோ 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 ஆரிரோ ஆரிரோ ஆரிராரிரோ 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 ஆரிரோ கண்மணியே பொன்மணியே செல்லமே தங்கமே தங்கமணியே செல்லமணியே என் குல தெய்வமே தவமாய் நீ பிறந்த தங்கமே தாலேலோ தரணியில் நீ தவழ நேசம் வைத்தாயோ தவமாய் நீ பிறந்த தங்கமே தாலேலோ தரணியில் நீ தவழ நேசம் வைத்தாயோ கவலை எமக்கில்ல துணையாய் நீ இருக்க கவலை எமக்கில்ல துணையாய் நீ இருக்க எம வாழ வைக்கும் தெய்வம் அது நீங்கதானே காத்திட நீ இருக்க கவலை இல்லையே காத்திட நீ இருக்க கவலை இல்லையே மாட்சியே உன்னதத்தில் தேவனுக்கே அமைதியே மண்ணுலகில் நல்லவர்க்கே மாட்சியே உன்னதத்தில் தேவனுக்கே அமைதியே மண்ணுலகில் நல்லவர்க்கே கண்மணியே பொன்மணியே செல்லமே தங்கமே தங்கமணியே செல்லமணியே என் குல தெய்வமே
முத்துமணி ரத்தினமே, சொந்தமே, பந்தமே, வெள்ளிமணியே, செல்வமணியே, என் குலசாமியே. ஆரிராரிரோ, 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 ஆரிரோ, ஆரிரோ, ஆரிராரிரோ, 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 ஆரிரோ, ஆரிரோ. கண்மணியே, பொன்மணியே, செல்லமே, தங்கமே, தங்கமணியே, செல்லமணியே, என் குல தெய்வமே. தங்கமணியே, செல்லமணியே, என் குல தெய்வமே. நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவராம் மெசியா, அவரே ஆண்டவராம் மெசியா.
மாந்தரின் பாவங்கள் ஒரு தீர்க்கவே சின்ன குடிலிலே உண்மை தந்தார். மன்னித்து வாழ்ந்திடும் மறை சொல்லவே அன்னை மடி மீது துயில் கொள்கிறார். மாந்தரின் பாவங்கள் ஒரு தீர்க்கவே சின்ன குடிலிலே உண்மை தந்தார். மன்னித்து வாழ்ந்திடும் மறை சொல்லவே அன்னை மடி மீது துயில் கொள்கிறார். வலிமையும் ஞானமும் நீயாகவே வருகின்ற காலமும் பலமாகுமே. வலிமையும் ஞானமும் நீயாகவே வருகின்ற காலமும் பலமாகுமே. நிலையான மீட்பே என் இயேசுவே வருக வருக. மன்னாரி மன்னவா மனுவான தூயவா மன்றாடி பணிகிறேன் வருக. என் மனக்கோவில் நடுவிலே மலர் கோலம் வரைகிறேன் மணி தீப ஒளியாக வருக. என் வாழ்வில் இருபோக்கவே சிசுவாக நீ பிறந்தாய். என் வாழ்வில் இருபோக்கவே சிசுவாக நீ பிறந்தாய். இந்த ஏழையின் யாழிலே இசையொன்று மீட்டி தாலாட்டு நான் பாடினேன். இந்த ஏழையின் யாழிலே இசையொன்று மீட்டி தாலாட்டு நான் பாடினேன். ஆராரிராராரிராரோ, ஆராரிராராரிரோ, ஆராரிராராரிராரோ, ஆராரிராராரிரோ, ஆராரிராராரிராரோ, ஆராரிராராரிரோ. நெஞ்சிலே ரத்தினமே சிரிக்கும் செல்வத்தை பூச்சரமே. என்ன சொல்லி உன்னை எண்ணி தாலாட்டு பாடுவேன். எல்லாம் இழந்து வந்தவரே மழலையான மன்னவரே, மழலையான மன்னவரே. மாட்டுத் தொழுவில் மாணிக்கமே, 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 சின்னஞ்சிறு ரத்தினமே, சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே. என்ன சொல்லி உன்னை அள்ளி தாலாட்டு பாடுவேன், தாலாட்டு பாடுவேன். வண்ணப்பூமழையே வானழகே பையம் வந்ததா. சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. வண்ணப்பூமழையே வானழகே பையம் வந்ததா. சின்ன கூட்டுக்குள்ளே வெண்ணிலவு தஞ்சம் கொள்வதா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே. கண்மணி போலவே அந்த தெய்வம் பிறந்ததா. மின்மினி போலவே விண்மீன்கள் சூழவே. கண்மணி போலவே அந்த தெய்வம் பிறந்ததா. அருளே
காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட. மகையிருளினிலே இருப்பவர்க்கு ஒளியை தந்திட. நம் காலடியை அமைதி வழி நடத்தி சென்றிட. புது விடியல் தவழுதான். இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதா. இரவின் மடியிலே புது விடியல் தவழுதான். இறைவன் இரக்கமே அள்ளி தந்த பரிசிதா. மடியின் மகனே ஆரிராரிரோ. பதிமுகமே மலர்வனமே ஆராரிரோ. சின்னஞ்சிறு ரத்தினமே சிரிக்கும் செவ்வந்தி பூச்சரமே. என்ன சொல்லி உன்னை அள்ளி